ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன். அ வீடியோ போடாததுக்கு ரீசன் பெருசா ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் என்னன்னே தெரியல வீடியோவே எடுக்க முடியல. கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அ வீடு ஷிஃப்ட் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம். அதனாலேயே என்னால வீடியோ எடுக்கவே முடியல. நாங்க இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு கிடையாது. நாங்க வந்து லீஸுக்கு எடுத்திருக்கோம். அதனால வந்து நாங்க காலி பண்றோம்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடியே நாங்க வந்து வீடு வந்து மாத்தப் போறோம் அப்டின்ட்டு. அதில வந்து கொஞ்சம் நெறைய பேத்துக்கு தெரியும். ரிஸ்க் இருந்தாவே கொஞ்சம் பணம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதில கொஞ்சம் இங்க வீடு பாருங்க, பணம் தரேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வீடு பார்த்ததுக்கப்புறம் அவைங்கனால ரெடி பண்ண முடியாம போறது, இப்படியே போயிட்டுருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா வீடு மாத்தும்போது நான் வந்து உங்ககிட்ட நம்ம வீட வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து நான் ஒரே நாள் எடுக்கல. 2, 3 நாள் எடுத்த வீடியோ தான். காலையில வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். நைட் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வந்த உடனே நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். இல்ல அப்டின்னா, காலையில வந்து அப்போதைக்கு என்னலாம் கட் பண்ணோம், அன்னைக்கு யாருது அர்ஜென்ட் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அன்னைக்கு தைக்கிறதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஒரு 2, 3 எம்ப்ராய்டிங் ப்ளவுஸும் வந்து இருந்தது. அதுவும் வந்து நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இத வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்லாம் அடுத்த நாள் வந்து குடுக்குற மாரி இருந்தது. நெறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நெறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. "கட்டிங் வீடியோ வந்து போடுங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. கட்டிங் வீடியோ வந்து நான் அப்படியே கட் பண்ணும்போது வாய்ஸ் குடுத்தேன்னா, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் குடுக்கும்போது, ஏதாவது நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசிருவேன். அதுக்காக தான். பக்கத்தில கடைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, 2 கட்டட வேலையாயிட்டுருக்கு. வீடு வந்து கட்டிட்டுருக்காங்க. அதுலலாம் வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கிறனால, என்னால சரியா வீடியோ எடுக்கவே முடியல. அதனாலேயே வந்து கட்டிங் வீடியோ போடல. வீட்ல எடுக்கலாம் அப்டின்னாலும், வீட்ல வந்து கட்டிங் டேபிள்லாம் கடையில தானே இருக்கு. வீட்ல வந்து டேபிள் மாரி எதுவும் இல்ல. அப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிருது வீட்டுக்கு போறக்கு. அதனால வந்து வீட்லயும் என்னால வீடியோ வந்து எடுக்க முடியல. சீக்கிரமே வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். அ உங்களுக்கும் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இனி நீங்க கேட்குற வீடியோஸ் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீடியோவா வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்ப நான் ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் அர்ஜென்ட் இருந்தது. அந்த ப்ளவுஸ் நான் தச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இப்ப கட் பண்றேன் பாருங்க. ஒயிட் கலர்ல ஒரு போட் நெக் ப்ளவுஸு. அதுவும் வந்து அர்ஜென்ட்டா ஈவ்னிங் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சாரி, ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே கலர்ல இருந்தது. பியூர் ஒயிட் கிடையாது. லைட்டா வந்து கிரே கலர் இருக்கிற மாரி இருந்தது. இதுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் கிரே கலர் மாரி லைனிங் போட்டா கரெக்ட்டா இருக்கும். ஆனா லைனிங் வந்து என்கிட்ட ஒயிட் தான் இருந்தது. அவைங்களும் அதுவே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ப்ளவுஸ் வந்து தனியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாரி, ப்ளவுஸ் 2மே சேம் கலரா இருக்கிறதுனால, நெக் பேட்டர்ன் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வச்சுட்டு, பிரின்சஸ் கட் வச்சு நெக் பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளீட்டட் பஃப் தான். லாங் ஸ்லீவ்ல நம்ம பஃப் வைப்போம்ல, அந்த ஸ்லீவ் தான். இப்ப நான் ஹைட்டு, அதோட அகலம் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வந்து ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிட்டு, இந்த மாரி வரைய தெரியாதவங்களுக்கு இந்த பிரின்ஸ் கர்வ் வச்சு கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறீங்களோ, அத வந்து மார்க் பண்ணிக்கங்க. 2 இன்ச்ல இருந்து நம்ம 5 இன்ச் வரைக்கும் கூட ஃப்ளீட் வந்து குடுக்கலாம். இருக்கிற கிளாத்த பொறுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க எப்படி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுவீங்களோ, அத வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளீட் குடுக்கும்போது, அந்த 2 இன்ச் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 2 இன்ச் விட கொஞ்சம் தள்ளி இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாரி கட் பண்ணீங்கன்னா தான் ஃப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணும்போது கரெக்ட்டா வரும். இல்லன்னா கையோட சுற்றளவு வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கும். இப்ப ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம், நான் பேலன்ஸ் இருந்தத அப்படியே வந்து 4ஆ வந்து மடிச்சு போட்டுட்டேன். மடிச்சு போட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ப்ளவுஸ வந்து 4ஆ மடிச்சு போட்டு, நான் நெக்கோட இறக்கம், ஷோல்டரு எல்லாமே வந்து பாடி சுற்றளவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நான் ஷோல்டரோட அளவெல்லாம் வந்து கரெக்ட்டா டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அளவு ப்ளவுஸில வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஷோல்டரோட அகலம் வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதையும் வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு, கொஞ்சம் அளவு ப்ளவுஸ விட தள்ளி வந்து மார்க் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நெக் வந்து போட் நெக் தானே, அந்த நெக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா அளவெல்லாம் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம், அந்த அளவுகளில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்மால் கட் போட்டு எடுத்துட்டேன். இப்ப 4ஆ மடிச்சு போட்டிருப்போம்ல, ஒரு பீஸ் எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட் நெக்கோட அகலம், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல அந்த கப் ஷேப்போட அளவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா, பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச் வரும். நான் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு வந்து சென்டர் டாட்டோட அளவு வந்து நான் வந்து ஒரு 3 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் தனியா வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த பேக் சைடு வந்து இந்த நெக் பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. நான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா ஈவினிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லைனிங் ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி பாதி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்துட்டுருந்தது. அதெல்லாம் பண்ணிட்டு, அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. நாங்க வந்து ஈவினிங் வந்து சென்னிமலை கிளம்பிட்டோம். போற வழியில கடையில போய் பூ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து போனோம். எப்பவுமே ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 6:30க்கெல்லாம் வீட்லருந்து கிளம்புவோம். இங்கேருந்து அங்கே போறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிரும். நம்ம வீட்லருந்து சென்னிமலை போறதுக்கு. இப்போலாம் பஸ் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பஸ்லலாம் படியில வந்து கூட்டம் இல்ல. நாங்களும் மேலே போயிட்டோம். போனதுக்கப்புறம் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, வெத்தல தீபம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் நான் வீடியோ எடுத்தேன்னு நெனைக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அது கட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதையும் வந்து நான் கட் பண்ணி அன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சுடிதார் வந்து தைச்சேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து அத நான் வந்து போடுறேன். இது வந்து ஸ்லீவு அப்புறம் பேக் சைடு 2மே டிசைன் தான். அதனால நான் வந்து தனியாவே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்போ ஸ்லீவ் வச்சிருந்தாங்க. இந்த மாரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இப்ப எல்லாருமே வந்து எல்போ ஸ்லீவ் தான் கேட்குறாங்க. ப்ளவுஸ் கம்மியா இருந்தாலும் சரி, எல்போ ஸ்லீவ் தான் கேட்குறாங்க. இந்த மாரி பார்டர் ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜருக அந்த பார்டரோட கடைசியா முடியிற இடத்துல இந்த மாரி அ கிளாத் வந்து அந்த ஹோல்ஸ் வந்த மாரி லைனா இருக்கும். யாரெல்லாம் வந்து அத வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் போட யூஸ் பண்றீங்க, கண்டிப்பா வந்து அந்த மாரி வந்து ஜாயிண்ட் போடாதீங்க. ஏன்னா, அது வந்து போட போட என்னாகும் அப்டின்னா, அந்த அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால துணி வந்து சீக்கிரமே வந்து அதில அப்படியே விட்டுரும். அதுவும் கொஞ்சம் கை வந்து நல்லா ஃபேட்டா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப போட போட என்னாகும் டைட்டா இருக்கிறதுனால, கை கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபிட்டா போட்டாங்க அப்படின்னா, அதில வந்து துணி வந்து கிழிஞ்சிரும். அது பார்க்கவும் அவ்வளவா நல்லா இருக்காது. கையில நம்மளோட கையோட அடிப்பகுதியில தான் அது போகுது அப்படின்னாலும், அது பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காது. எல்லாருமே வந்து நம்ம அப்படி தச்சு குடுத்தா அத வந்து விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா வந்து கரெக்ட்டா ப்ளவுஸ் இருக்கணும்னு நெனைக்கிறவைங்க, அந்த மாரி நீங்க பீஸ் வச்சு தச்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் பார்த்துக்கங்க. அப்படி வர ப்ளவுஸ் எல்லாம் நீங்க வந்து பத்தல அப்படின்னா, நார்மல் ஸ்லீவ் வந்து வச்சு குடுத்துருங்க. இப்ப நான் கட் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட சுடிதார் தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல வந்து குலதெய்வம் கோயில் வந்து பண்டிகை. அதனால வந்து இத நான் சுடிதாரே நைட்டு வந்து ஒரு 9:00 மேல தான் எனக்கு ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சேன். அ எனக்கு எப்பவுமே நான் வந்து துணி தைக்கிறதே வந்து டைமே இல்லாத மாரி தான் இருக்கும். இப்படி தான் வந்து நைட்ல வந்து எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா, அப்பதான் வந்து உட்காந்து தச்சுட்ருப்பேன். இத தச்சு முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன். இப்ப நைட்டே வந்து கோவிலுக்கு வந்து போனாங்க. நாங்க வந்து காலையில நேரமா தான் போனோம். டைம் இல்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து காலையில நேரமா போனோம். இது வந்து அளவு ட்ரெஸ் வந்து எனக்கு நல்லா ஃபிட்டா இருந்தது. அதனால நான் வந்து அதில மார்க் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சா நல்லாயிருக்குங்கிறதுனால, நான் மறுபடியும் வந்து டேப்ல அளந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் வந்து வச்சுட்டேன். இது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஐடியாவே இல்ல. என்ன நெக் வைக்கிறதுன்னே தெரியல. அந்த சுடிதார்ல பார்த்தீங்கன்னா, நெக் பேட்டர்ன் வேற குடுத்துருந்தாங்க. இப்பல்லாம் சுடிதார்லயும் முன்னாடி பட்டன் வருதுல்ல. என்னோடதுல அந்த பட்டன் குடுத்து, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இன்ச்சுக்கு மேல ஓப்பன் மாரி குடுத்துருந்தாங்க. அதனால நான் பாட்டுக்கு பேக் சைடு மட்டும் கட் பண்ணிட்டு, ஸ்காலப் டிசைன் வைக்கலான்னு சொல்லிட்டு எதையோ மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பேக் சைடு எப்பவுமே நான் கொஞ்சம் இறக்கமா தான் குடுப்பேன். ஒண்ணு காலர் நெக் போடுவேன். இல்ல அப்படி வேற ஏதாவது நெக் பேட்டர்ன் குடுக்குறேன் அப்படின்னா, நெக் வந்து கொஞ்சம் நல்லா இறக்கமா போடுறக்கு எனக்கு பிடிக்கும். இப்ப அதில வந்து அந்த டிசைன் குடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லா இப்ப பாருங்க இந்த இடம் ஓப்பனா இருக்கும். நான் அப்படியே ஃபுல்லா வச்சு ஒரு தையல் அடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான நெக் வந்து நான் அப்படியே வந்து தச்சுக்க போறேன். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் குடுக்கலான்னு பார்த்தேன். ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா, துணி வந்து பத்தல. சரி கீழ வந்து பத்தாததுக்கு பேண்ட் பீஸ் வந்து அப்படியே பார்டர் மாரி குடுத்து,
ஒரு எல்போவில் பப் ஸ்லீவ் வந்து குடுத்துருந்தேன். இது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சுடி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மா வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டோம். பாலம் வந்து இப்போ தான் பள்ளிப்பாளையத்துலேருந்து திருச்செங்கோடு போகிறது அந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல லைட்டிங்லாம் கொடுத்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து போன வாரத்தில் எடுத்தது. சூப்பரா இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துல வந்து அம்மா வீட்டுக்கு போற மாரி இருந்தது. கீழ ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருக்கும். இந்த ரோடு எப்போ பார்த்தீங்கனாலும் டிராஃபிக்கா தான் இருக்கும். இதில போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்க அம்மா வீட்டுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, மணி 10:30 மணிக்கு மேலாச்சு. போனோனவே சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து காலையில நேரமாவே கிளம்புனோம். ஏதோ இந்த வீடியோவுல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பா குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.